தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். கலகலப்பு ஒரு படத்தை பற்றி 100 வார்த்தை 500 வார்த்தை 1000 வார்த்தையில் கூட சொல்லலாம். ஆனால் டைட்டிலுக்கு ஒரே வார்த்தையில அந்த படத்தை பற்றி நாங்கள் டெஃபினேஷன் கொடுத்துருந்தோம், கலகலப்பு. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த 2.5 மணி நேரமும் வந்து ஃபுல்லாக முழுமையில் நகைச்சுவையாக நம்ம மனசில் இருக்கிற கவலையெல்லாம் மறக்க வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஹியூமர் படமாக அமைஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஃபேமிலி இந்த படத்தை பார்க்கும்போது அவங்க எவ்வளோ அனுபவிச்சு பார்த்தாங்கிறத பார்க்கும்போது நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். மனிதன் படம் பார்த்தியா? அப்ப சொல்லு, நான் எப்படி இருக்கிறேன்? குருதி புனல்ல நாசர் எங்க போறாங்க? நீ இப்படிதான் எப்பவுமே வா, இல்ல எப்பவுமே இப்படித்தானா? மகாநதியில சுகன்யாவோட அப்பா பேர் என்னது? இந்த வெட்டு புலியா இல்ல அந்த செத்த எலியா? இதுக்கு சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க. கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. மகாநதி பார்க்காத விட பதில் சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. நான் எடுக்கிற படங்கள், நான் எந்த மாதிரி படத்தை பார்க்க ஆசைப்படுவேன் அந்த மாதிரி படம் தான் நான் எடுப்பேன். என்னை பொறுத்தவரை சினிமாங்கிறது ஒரு நல்ல ஒரு அருமையான என்டர்டெயின்மெண்ட் மீடியம். மக்கள் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், துயரங்கள், வேதனைகள்லாம் இருக்குது. அதை மறந்து ஒரு 2 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கிறது தான் சினிமாவுக்கு வராங்க. அங்கே வந்து அவங்கள வந்து அள வைக்கிறதுலையோ இல்லை நம்ம திறமையை காட்ட வைக்கிறதுலையோ எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த 2.5 மணி நேரத்தை வந்து அவங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு சந்தோஷமான கலகலப்பான பொழுது அமையணுங்கிறதா என்னோட ஆசை. அந்த வகையில் தான் நான் எடுக்கிற படங்கள் இருக்கும். சின்ன வயசுலேருந்து என்ன எதனா ஒரு பிரச்சனைனா என் பிரதரால் தாங்க முடியாது. அதுவும் அவன் கண் முன்னாடி நான் சாவறத சத்தியமா அவனால பார்க்க முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் அவனை ஷூட் பண்ணுங்க. முதல்ல அவனை போடுங்க சார். அவன் சாகுறத சந்தோஷமா பார்த்துட்டு அப்புறம் நான் செத்து போறேன். கலகலப்பு இந்த படத்தோட ஐடியா வந்த போதே பார்த்தீங்கன்னா இது ஒரு முழுநீள காமெடி படமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என் படங்களில் நிறைய படங்களில் காமெடி நல்லா பேசப்பட்டாலும் நான் முழுநீள காமெடியாக எடுத்த படம், அதாவது நானே எழுதி எடுத்த படம் பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று வந்து உள்ள தெளித்தா, இன்னொன்று உனக்காக உனக்காக. அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு முழுநீள நகைச்சுவை படமாக அந்த கலகலப்பு படம் பண்ணியிருக்கோம். ஃபிகர் குட்டு பாயும் குட்டு ஃபிகர் பாயும் செட் ஆவறதா வழக்கம். முறை பொண்ணும் மொட்டை மாடியில காய வச்ச வத்தலும் ஒண்ணு. எப்ப எவன் தூக்கிட்டு போவானே தெரியும். பயங்கர கிளாமராலாம் பண்ணல. சாங்கில் மட்டும் ஒரு 2 சாங்கில் மட்டும் ஒரு அளவாக அந்த கதைக்கு தேவையான அளவுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். சாங்குன்னா பற்றி எடுத்தீங்கன்னா நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக, ரிச்சாக, கண்ணுக்கு இனிமையாக, பார்க்கறதுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கணும். அந்த வகையில் ஒரு அழகான ஹீரோயின் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான காஸ்டியூமில் நல்லா அழகாக காட்டுறது வந்து தப்பு இல்லை. அவங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு நடிச்சாங்க. ஏன்னா அஞ்சலி பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு சில படங்களில் ஏழை பொண்ணா, சில படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பத்து பெண்ணாக தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இந்த மாதிரி சாங்கெல்லாம் வரும்போது அவங்களும் ரொம்ப விருப்பப்பட்டாங்க. ஸோ சாங்கெல்லாம் ரசிக்கிறாங்க. எவ்வளவு எம்ச தாங்க முடியல, இவ்வளவு இல்லாமலும் இருக்க முடியல. ஏஞ்சலினா என் சுவாசமே உனக்காகவே என் நெஞ்சம். ஏஞ்சலினா என் காதலே உன்னை கொஞ்சவா கொஞ்சம். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கேஸ்டிங். இந்த எந்தெந்த கேரக்டருக்கு யார் யார் பண்ணால் நல்லா இருக்குன்னு நான் ஆசைப்பட்டனோ அதே மாதிரி அந்தந்த கேரக்டருக்கு அந்த மாதிரி அமைச்சாங்க. எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒரு ஹோட்டலில் தன்னோட பரம்பரை ஆரம்பித்த ஹோட்டலை வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வசணும்னு போராடுற ஒரு அண்ணன் தம்பி, எப்படியும் வாழலாம்னு நினைக்கிற ஒரு பிரதர், இப்படி தான் வாழணும்னு நினைக்கிற பிரதர். இந்த 2 கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா சிவா இன்னும் பெர்ஃபெக்டாக அமைஞ்சாங்க. அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டராக வர அஞ்சலி, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக வர ஓவியா, கடனை கொடுத்துட்டு அல்லாடுற இளவரசு, ஒரு 10 ரூபா வயரத்தை தொலைச்சிட்டு அலைகிற சுப்பு, எல்லாத்துக்கும் மேலே வந்து தன் முறப்போனை கட்டிக்கிறதுக்கு ஒரு வில்லத்தனமாக அவதாரம் எடுக்கிற சந்தானம். பார்த்தீங்கன்னா சந்தானம் பயந்தாதீங்க வில்லன்ட்டு. ஆக்சுவலாக அவர் சீரியஸாக இருந்தாலும் அவர் சுற்றி நடக்கிற சீக்வன்ஸ் அண்டு மற்ற கேரக்டர்லாம் அவரும் ஒரு காமெடின்னு ஆக்கிடுறாங்க. இந்த மாதிரி எல்லா கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக ஸ்டார்ஸ் அமைஞ்சாங்க. ஸோ அந்த படத்தோட வெற்றிக்கு வந்து ஒரு ஆப்டா அமைஞ்ச ஸ்டார் காஸ்ட் ஒரு முக்கியமான காரணம். கூப்பிட்ட உடனே சடன் பிரேக் அடிக்கணும். சைக்கிளா ஓட்டிட்டு இருக்கிறேன், சண்டை போட்டுட்டு இருக்கிறேன், கையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு, போய் கழுவிட்டு வந்துடுறேன். ஒரு படத்தில் வந்து இந்த டைரக்டர் ஒவ்வொரு ஃப்ரேமும் நாங்கள் பார்த்து 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 செதுக்கிறது, ஒவ்வொரு ஃப்ரேம் எங்களோட குழந்தைகள், அந்த மாதிரி எல்லாமே நான் ரொம்ப ரசிச்சு பண்ணது.